கல்வியில் சிறந்த தமிழ்நாடா மாறினது இவனுங்கள மாதிரியான நபர்கள் படிச்சதாலதான். நீங்க அவனுங்களை போய் தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு சுய இன்பம் அடைஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கு நீதிமன்றம் நார கேட்டிருக்கு. என்ன என்ன பிரச்சனை வேணாலும் நடந்திருக்கலாம். கழிவறை வசதி, குடிநீர் வசதி, அவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் நீங்க செஞ்சு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தோட கருத்து. அப்ப அரசு இந்த விஷயத்துல உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத நீதிமன்றத்தோட கேள்விகள் அப்படிங்கிறதே உணர்த்துது. நாம என்ன பேசணும் அப்படின்னா, அடிப்படை சந்தேகங்கள் மக்களுக்கு வரக்கூடியதை பேசுறோம். இதுக்காக இது அவதூறு, இது வதந்திகளை பரப்பாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போடுவோம் அப்படி இப்படின்னு மிரட்டக்கூடியது எதுவுமே ஏற்புடையது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இது ஒரு கருத்து சுதந்திரம் மிக்க ஒரு ஜனநாயக பூமி. கருத்து சுதந்திர காவலாளிகள்னு வாய்க்கு வாய் பெருமை பீத்திக்கிற திமுகவினர் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கருத்து சுதந்திரத்திற்கான கொஞ்சம் கூட மரியாதையே இருக்காது. குரல் வலை நெரிக்கப்படும்.